ஹல்லேலூயா. ஒரு சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்கும். ஐயோ பிரசங்க ஆரம்பிக்க போது இதெல்லாம் பண்ணுறேட்டு நீ எப்போ தான் முடிப்பாரோ? ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து இன்னும் சத்தமா இன்னும் ஒரு வாட்டி கூட ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சரியான நேரத்திலே முடிக்கப்படும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வார்த்தைக்குள்ள போகலாமா? ஒரு விஷயம் கூட தலைகளை தாழ்த்தி செல்கிறோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அருமையான அந்த மதிய வேலைக்காக ஸ்தோத்திரம். இம்மட்டும் நீ பாராட்டின கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த வேளையில கூட வேதத்திலிருந்து சில காரியங்களை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். நீர் எங்களோடு பேசும் மறைப்பொருளை வெளிப்படுத்துவீராக நாங்கள் கேட்கிறோம். உங்கள் சமூகத்தில் முழுவதுமாக தந்து செபிக்கிறோம். எங்கள் இருதயங்கள் திறந்தவர்களாக இருக்கட்டும். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Hallelujah. வேதத்தை எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 64வது அதிகாரம் 64வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசி. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, நாம் எதை புரிந்து கொள்ளணும்? அதே அருமையாக சொல்ற, நீர் செய்பவைகளை, ஆண்டவர் செய்பவைகளை, நீரே அல்லாமல், அவரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு, உலகம் உருவாக்கு முன்னால் இருந்து, ஹல்லேலூயா, பாருங்க, ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவிகளால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. இந்த பூமி எப்போ உருவாச்சுன்னு யாராவது பார்த்தவங்க இருக்கீங்களா? ஆண்டவர் ஒவ்வொன்றாக அழகாக சிருஷ்டிக்கும் போது யாராவது நம்ம பார்த்துருக்கோமா? நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுங்க ரொம்ப? இந்த பூமி உருவாதுக்கு முன்பதாக மனிதருக்கு என்ன தேவைங்கிற சரியா செஞ்சு வச்சார். ஹல்லேலூயா. எப்படி? நம்ம ஏதாவது ஒன்று ஏற்பாடு பண்ணணும்னா நம்ம என்ன நினைப்போம்? இல்லை ஒரு கல்யாணமோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனோ, ஹல்லேலூயா, என்ன செய்வோம்? எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துவோம், செய்வோம். ஆனா எல்லாத்தையும் சரியா நம்மளால செய்ய முடியுமா? அந்த நேரத்தில் ஏதாவது குறை போட்டுருவோம். அங்க சொல்லுங்க, இங்க சொல்லுங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, நம்ம செய்வோம். ஆனா ஆண்டவர் பாருங்க, மனிதனை இந்த பூமியில படைப்பதற்கு முன்பாக அவனுக்கு என்ன தேவை என்பது முதற்கொண்டு அனைத்தையும் இந்த பூமியில செய்து முடித்து அதன் பின்பதாக மனிதனை உண்டாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், உலக தோற்றம் முதற்கொண்டு இவைகளை ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவிகளால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தைன்னா, உங்களுக்காக செய்பவைகளை. அல்லேலூயா. இந்த மாதத்துல ஆண்டவர் நமக்காக என்ன செய்ய நியமித்திருக்கிறாரோ, என்ன செய்ய வேண்டும் என்ற திட்டம் வைத்திருக்கிறாரோ, தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே நம்மளை தெரிந்து கொண்ட தேவன், நம்மளை அவருக்கென்று முன்குறித்த தேவன், அவருக்கென்று அழைத்து பிரித்தெடுத்த தேவன் என்ன செய்ய வேண்டும் என்று திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை நம்மளால என்ன செய்ய முடியாது. பாருங்க, அவைகளை நம்
கேட்டதும் இல்லை, செவிகளால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் அப்பேற்பட்ட காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை, மேலான காரியங்களை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்வதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஒருவரை பார்த்து ஒருவரும் கேட்டிராத, ஒருவரும் உணர்ந்திராத, ஒருவரும் பார்த்திராத பெரிய காரியங்களை ஆண்டவர் இன்றைக்கு வாழ்க்கையில செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, ஆண்டவர் இப்பேற்பட்ட பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்யணும்னா நாம என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த பூமியில எல்லோருக்கும் அவர் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏற்ற வேளையில் எல்லோருக்கும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார். ஏற்ற வேளையில எல்லா காரியங்களையும் செய்கிறார். அவரை அறிந்த பிள்ளைகளுக்கும் சரி, ஆண்டவரை அறியாத பிள்ளைகளுக்கும் சரி, ஆண்டவர் சகலத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்கிறார். ஆனா ஆண்டு பாருங்க, அப்போ அவருடைய பிள்ளைகளுக்கென்று விசேஷமாக அவர் வச்ச நன்மை மிகவும் பெரியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, சில வேளைகளிலே ஆண்டவர் நம்மேல் வைத்த திட்டத்தை நம்மளால் என்ன செய்ய முடியாது? புரிந்து கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. அவைகளை என்ன செய்ய முடியாது? நினைச்சு பார்க்க கூட முடியாது. ஆண்டவர் வேதத்தை சொல்லிக்கிறாரு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்வதற்கு போதுமானவர் இருக்கிறார். நாம என்ன செய்யணும் பாருங்க. தேவ பிள்ளைகளை எடுத்துக் கொள்ளலாமா? சங்கீதம் 20:7 ஒருவர் வாசிப்போம். சிலர் ரதங்களை குறித்தும், சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஹல்லேலூயா. நாம நமக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? நிறைய வேலைகள என்னால இத செய்ய முடியும். ஹல்லேலூயா. இது என்னால இந்த காரியத்தை என்னால செய்ய முடியும் அப்படின்னு நம்ம நிறைய வேலைகள் என்ன செய்யறோம்னா, ஆண்டவரை சார்ந்து கொள்ளாம நாமளா சில காரியங்களை நம்ம செய்வது நிமித்தம் சில தோல்விகள் நம்ம வாழ்க்கையில வருகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, உலக பிரகாரம் சொல்றாங்க, ஒரு ரதங்களை குறிச்சு இத்தனை ரதம் இருக்குப்பா, இந்த ரதத்தை இவ்வளோ படைபலம் இருக்கு, காலாட்படை இருக்கு, இத்தனை குதிரைப்படை இருக்கு, இவ்வளோ பெரிய ராஜ்யத்தின் அதிபதி அவர் சொல்லி இப்படிப்பட்ட பெரிய அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு இருக்கிற ஆட்கள் பலத்தை வைத்து, அவங்களுக்கு இருக்கிற படைபலத்தை வைத்து, அவங்களுக்கு இருக்கிற பண பலத்தை வைத்து அவர்கள் எல்லாம் செய்து விடுவேன் என்று சொல்லி அவர்களை மேன்மை பாராட்டுவார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நாம் சில காரியங்கள் நினைத்திருக்கிறோம். ஆமென். இந்த என்னிடத்தில் இவ்வளவு இருக்கிறது, என் திராணிக்கு தக்கதாக நான் இவ்வளவு செய்வேன், இல்ல நான் இப்படி எனக்கு ஆண்டவர் தந்த ஞானம் சொல்லுது வேற, அவரை குறிச்சு மேன்மை பாராட்டு. நம்ம என்ன செய்வோம்? நம்ம படிச்சு சரி இதை இந்த இப்போலாம் எக்ஸாம் நடக்குது இல்லையா? ஹல்லேலூயா. ஆமென். +2 எக்ஸாம் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ பாருங்க, என்ன சொல்ல வரேன்னா, நம்ம பலத்தினால சரி உட்கார்ந்து ராப்பகலா படிச்சாலும் வருஷம் முழுவதும் ஸ்கூலுக்கு போய் எல்லா காரியங்களும் கற்றுக்கொண்டாலும் ஆண்டவரை முன்னிறுத்தி பாருங்க. இது வரைக்கும் நீங்க படிக்கிறார ஒரு முறை படித்தாலும் ஆசிரியர் சொல்ல கேட்டாலும் உங்களுக்கு அந்த எக்ஸாம் எழுதுற நேரத்துல ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மளா சுய முயற்சி படிக்கணும். அதுக்காக நான் படிக்காம வருஷங்களா இருந்துட்டு அங்க போய் ஆண்டவர் என்ன ஒன்றும் காரியம் நடக்காது. ஹல்லேலூயா. அப்ப நிறைய காரியங்கள் நம்ம என்ன செய்யறோம்னா, சுயபலத்தை நம்பிடுறோம், சுயபலத்தை சாருகிறோம், மனிதர்களை சார்ந்துகிறோம். இன்னைக்கு எது நம்ம வாழ்க்கையில ரதமா இருக்கு? இன்னைக்கு எது நம்ம வாழ்க்கையில குதிரைகளா இருக்குது? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது உலக பிரகாரமான மனிதர்கள் இவைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். ஹல்லேலூயா. பணம் இருந்தா என்ன செய்து விடலாம்? எல்லாம் செய்து விடலாம். எந்த அரசாங்கத்தையும் வளர்ச்சிடலாம், எந்த அதிகாரத்தையும் வளர்ச்சிடலாம். எப்படிப்பட்ட கிரிமினல் குற்றம் செஞ்சாலும் உள்ள போயிட்டு வெளியே வந்துடலாம். இந்த உலகத்துல பணம் அதான் 10 செய்யணும்னு சொல்றாங்க இல்லையா? அல்லேலூயா. 10 செய்ய 11 செய்யும். ஆனா எல்லாத்துக்கும் மேலாக ஆண்டவர் ஒருத்தர் இருக்காரு, எல்லாத்துக்கும் மேல எல்லாத்தையும் செய்யறாரு. அல்லேலூயா. அதை நாம என்ன செய்யணும்? முதல் நம்பணும். அல்லேலூயா. இன்றைக்கு எதை குறித்து நாம் மேன்மை பாராட்டுகிறோம்? நம்ம அந்தஸ்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோமா? நமக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டு
பாராட்டுகிறோமா? இல்ல நமக்கு இருக்கிற செல்வாக்கை குறித்து நாம் மேன்மை பாராட்டுகிறோமா? அவைகள் எல்லாம் உதறிவிட்டு ஆண்டவரை குறித்து மாத்திரம் நம் மேன்மை பாராட்டுவதாக இருக்கும் பொழுது கர்த்தர் பார்த்திராத, அவன் கர்த்தர் வாழ்க்கை இதுவரையும் செய்யாத, இதுவரைக்கும் நாம் பார்த்திராத காரியங்களை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப முதலாக தான் நம்முடைய வாழ்க்கையிலே எவைகளை குறித்து நம்ம மேன்மை பார்ப்போம் என்பதை ஆராய்ச்சி. இன்னைக்கு நம்ம திறமையா, நம்ம இதை ஒரு நாள் அதை குறித்து நம்ம பெருமைப்படுத்தவே கூடாது. ஹல்லேலூயா. ஒரு நாளும் பெருமையான வார்த்தைகளை நம்ம வாயிலிருந்து செய்யக்கூடாது, பேசவே கூடாது. ஹல்லேலூயா. சில வேளைகளை வார்த்தையினால நம்ம பெருமை பேச மாட்டோம், மண்டை காட்டி கொடுத்துரும். ஹல்லேலூயா. மண்டைனா கண் பார்வை. சிலர் பார்த்துருக்கிறீங்களா? அப்படியே பேசுவாங்க, அப்படி ஒரு கண் மாத்திரம் அப்படியே நிரப்பும். ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம தேவ பிள்ளைகளை நம்ம ஆவிக்குள்ள வார்த்தையில பெருமை வர்றது வேறு, நம்ம சிந்தனைகள்ல கூட என்ன செய்யக்கூடாது, பெருமை வந்துடவே கூடாது. அப்படியே தலை இங்கிட்டு போவோம் இங்கிட்டு போவோம். ஹல்லேலூயா. நான் ஏன் சொல்ல வரேன்னா, தேவ பிள்ளைகளுக்கு இருதயத்துல தாழ்மை இருக்கணும், அப்பதான் தேவன் கூட இருப்பார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பெருமையுள்ளவர்களுக்கு அவர் எதிர்த்து நிற்கிற தேவன் சொல்லி பார்க்கணும். அப்ப தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவன் தருகிற அவர் தருகிற அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கணும்னு சொன்னா, முதலாவது நம்முடைய வாழ்க்கையில மேன்மை இருக்கு. மேன்மை பாராட்டக்கூடாது நம்மளை குறித்து. ஹல்லேலூயா. நம்மளை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. நான் சிறுகவும் நீர் பெருகவும் உங்க நாமம் ஒன்றே உயர்த்தப்படும். ஹல்லேலூயா. உங்க நாமம் ஒன்றே மகிமைப்படணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படி இருக்கும் பொழுது ஒருவரும் கேட்டிராத, ஒருவரும் உணர்ந்திராத, ஒருவரும் பார்த்திராத காரியங்களை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்ய போதுமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இப்ப சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லாம, நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். சொல்லுங்க, எங்க கிட்ட ஆஸ்தி கிடையாது, அந்தஸ்து கிடையாது, செல்வாக்கு கிடையாது, எங்களோட கூட இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கோலியாத்துக்கு முன்பதாக தாவீது இருக்கும்போது அவன்கிட்ட என்ன இல்ல? ஏற்ற உடை இல்ல, யுத்தத்துக்கு தரிக்கக்கூடிய உடை கிடையாது. கோலியாத்து வளர்ந்து இவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறான், ஆனா தாவீதுக்கு என்ன இல்ல? ஒண்ணுமே கிடையாது. அவன் சொல்றான், நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவங்களின் சேனைகளின் தேவனுடைய நாமத்தினால வருகிறேன். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்க, அவருடைய நாமத்தை குறித்து அறிக்கை பண்ணுங்க. இந்த நாமத்தை நீங்க உச்சரிக்கும் பொழுது, இயேசு என்கிற நாமத்தை அதிகாரத்தோடு பயன்படுத்தும் பொழுது, உங்களுக்கு எதிரான எல்லா சூழ்நிலைகளும் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வேதத்திலிருந்து வாசிப்போமா? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 46வது அதிகாரம் 46வது அதிகாரம் 1 வாசிப்போம். பேர் பணியும் நேபோ குனியும் அவைகளின் விக்கிரகங்கள் காட்டு மிருகங்களுக்கும் நாட்டு மிருகங்களுக்கும் சுமையாகும். நீங்கள் சுமந்த சுமைகள் இளைத்து போன மிருகங்களுக்கும் பாரமாயிருக்கும். அவைகள் ஏகமாய் குனிந்து பணியும். சுமைகளை அவைகளை தப்புவிக்க மாட்டாது, அவைகள் தாமே சிறைப்பட்டு போகும். எதை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், அந்த பாபிலோனில் இருக்கிற அந்த விக்கிரகங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள் சொன்னால், ஆண்டவரை விட்டுவிட்டு, இஸ்ரவேலின் தேவனை விட்டுவிட்டு, அங்க பாருங்க, பேல்ங்கிற ஒரு விக்கிரகம், நேபோங்கிற ஒரு விக்கிரகம், இவைகள் ஆண்டவருக்கு முன்பதாக ஒன்றுமே இருக்காது. ஹல்லேலூயா. பேல் பணியும் நேபோ குனியும், அவைகள் விக்கிரகங்கள் காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்கள் சுமையாகும். ஹல்லேலூயா. தேவையில்லாம இந்த மிருகங்களுக்கு அது என்ன செய்யுது? பாரமா இருக்குது. ஹல்லேலூயா. எப்படி இருக்குது? அத போய் இந்த ஆண்டவருடைய ஜனங்க ஆண்டவரை விட்டு அவைகளை போய் பின்பற்றி கொண்டிருந்தாங்க. ஹல்லேலூயா. அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஏசாயா 46:3 சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலின் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு சொல்ற அதேதான். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை விட்டு சில காரியங்களை முக்கியத்துவப்படுத்தணும். ஹல்லேலூயா.
இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எது விக்கிரகம், நம்ம எது ரொம்ப ஆசைப்படுறோமோ அது என்ன மாறிடும்? விக்கிரகமா மாறிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பாருங்க, எனக்கு வந்து மியூசிக் அப்படின்னா ரொம்ப இது. எனக்கு கீபோர்டோ இல்லை கிட்டார் இருந்துச்சுன்னா அதில் அப்படியே ஆண்டோட பிரசனத்தில் இருந்து பாடிக்கிட்டே இருந்தாலும், இல்லை நான் தனியாக துதிச்சுக்கிட்டு இருந்தாலும் அதெல்லாம் இருக்க முடியாது. ஒரு காலத்தில் சொல்லுவேன், எனக்கு அதுதான் உயிர் மாதிரி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நான் கூட எனக்கு விரும்பின அந்த இசையில் இல்லை கீபோர்டில் நான் ரொம்ப நாட்டமாக இருந்தால் அது ஆண்டவர் பார்வையில் எப்படி இருக்கும்? அது ஒரு விக்கிரமாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. எதை ஆண்டவரை விட்டு அது நம்ம கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், இல்லை பிள்ளைகளாக இருக்கலாம், அது யாராகவும் இருக்கலாம், நம்ம எதை அதிகமாக நேசிக்கிறோமோ அது நமக்கு விக்கிரகமாய் மாறிவிடும். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு எந்த விக்கிரகத்தை தூக்கி நம்ம எறியணும் என்பதை நீங்களும் நானும் உணரணும். அல்லேலூயா. எது நம்ம இருதயத்தை ஆக்கிரமித்து இருக்கிறது, எது நம்ம சிந்தனைகளை ஆக்கிரமித்து இருக்கிறது, எது நம்முடைய வாழ்க்கையில விக்கிரகங்களா இருக்கிறது என்பதை அறிந்து அவைகளை அப்புறப்படுத்தும் போது ஆண்டோட செய்கையை நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நம்ம செய்யணும். முதலாவது இந்த மேன்மை பாராட்டக்கூட, ஆண்டவரை குறித்து மேன்மை பாராட்டணும். உலக பிரகாரம் நமக்கு இருக்கிறதை குறித்து ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? மேன்மை பாராட்டக்கூடாது. எது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ஆசையா நம்ம எது ரொம்ப விரும்புகிறோமோ, இப்போ உணவை ரொம்ப விரும்பி சாப்பிட்டா கூட அதுவும் ஒரு பார்வையில் தான் இருக்கிறோம். ஆண்டவர் தந்தார், அவர் புசிப்பை அனுக்கிறோம், சோத்திரம் பண்ணி சாப்பிட்டா என்ன பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. அது எதுவாக இருக்கலாம், நம்ம ஆண்டவரை விட எதை அதிகமாக நேசிக்கிறோமோ அது விக்கிரமாய் மாறிவிடக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அதை அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அவரே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாக சகல ஜனங்களே எனக்கு செவியொடுங்கள். அல்லேலூயா. தாயின் வயிற்றில் தோன்றின முதல் உங்களை ஏந்தி. அல்லேலூயா. எப்போவா? வயிற்றுக்குள்ள கரு உருவாகும் போதே என்ன பண்ணாராம்? கரங்களில் ஏந்துறாரு. அல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர். அல்லேலூயா. பெற்ற தாய், அப்படி சுமந்து பெற்ற தாய் உங்களை மறந்தா கூட ஆண்டவர் சொல்றாரு, உங்களை ஒருபோது என்ன செய்ய மாட்டேன், மறக்க மாட்டேன் ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. நீங்க பாருங்க, தாயின் வயிற்றில் உருவான நாள் முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை கருவில் இருக்கும் போதே ஏந்திட்டாரு. அது அழியாம கர்த்தர் கரங்களை ஏந்துறாரு. அது மட்டும் இல்ல, உருவாகும் போதே என்ன செய்யறாராம்? ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்மளை அவருடைய கரத்தினால தாங்குகிறாரா. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை தாங்கினேன். அடுத்து சொல்ற 4 வசனத்துல, உங்கள் முதிர் வயது வரைக்கும் செய்வேன் சொன்னாரா? செய்து வந்தேன். அல்லேலூயா. அப்போ நம்ம கருவில உருவான நாள் முதல்ல கருவை தாங்கி உருவாய் கொண்டிருக்கும் போது நம்மளை ஏந்தி முதிர் வயது வரைக்கும் நான் உங்களை என்ன செய்து வந்தேன். யாராவது உண்மையா சொல்லுங்களேன், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப என்ன பண்ண? தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியான முதல் உங்களை தாங்கினேன், உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன். அப்ப என்ன செய்ய ஆண்டவர் சொல்றாரு? கருவில உருவாகும் போது தாங்கினேன், ஏந்தினேன். சங்கீதக்காரன் சொல்றாரு, வாலிபத்துல நீர் எனக்கு துணையா இருந்தீங்கப்பா, இப்போது நான் முதிர் வயதுல இருக்கிறேன், நீர் என்ன கைவிடாதுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். முதிர் வயது வரைக்கும் நான் உங்களை தாங்கி வந்தேன், அப்படி செய்து வந்தேன் ஆண்டவர் சொல்றாரு. செய்யறேன்னு சொல்ல. இன்னைக்கு இதை கேட்டுக்கொள்ள யாரா இருந்தாலும் சொல்றான். அன்னைக்கு ஒரு அம்மாலாம் கண்ணீரோடு சொன்னாங்க, எல்லாராலும் கைவிடப்பட்டுட்டேன்னு சொல்லி மிகுந்த ஒரு அழுது கொண்டு சொல்வதை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவங்க பெற்ற பிள்ளைங்களை கைவிடலாம், மற்றவங்க கைவிடலாம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உங்களை என்ன பண்ணுவேன், தாங்குவேன். அல்லேலூயா. இதுவரைக்கும் இப்படி செய்து வந்தேன், நான் இனிமேலும் உங்களை தாங்குவேன் ஆண்டவர் சொல்ற. நல்ல கரங்களை தட்டி அந்த நல்ல ஆண்டவருக்கு மகிமை கொடுக்கணும். அல்லேலூயா. அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்பு வைப்பேன். அல்லேலூயா. இதுவரைக்கும் அப்படிதான் செய்து வந்தேன் தேவ பிள்ளையே, இனிமேலும் உன்னை தாங்குவேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், இனிமேலும் நான் சுமப்பேன் என்று ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. எப்பொழுது ஆண்டவர் இப்படி காரியங்களை செய்வார் சொன்னா, ஆண்டவரை நம்ம ஆண்டவரை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களாக நாம் வாழணும். இரண்டாவதாக, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் இருந்திருக்கும். எது நமக்கு விக்கிரமா இருக்கோ அதை என்ன செய்யணும், அப்புறப்படுத்தும் பொழுது அவர் நம்மளை கருவில் ஏந்தின தேவன், கருவில் தாங்கின தேவன், இதுவரையிலும் சுமந்து வந்த தேவன், இனியும் சுமக்க வல்லவராக. நல்ல கரங்களை உற்சாகம் தட்டி மகிழ்ப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னொரு வசனங்களை வேதத்தை வாசிப்போம். ஏசாயா 30:18 வாசிப்போம். ஆனாலும்
இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். எப்போது காத்திருப்பார்? மற்றவர்களை குறித்து மேன்மை பாராட்டம் இருக்கும் பொழுது, நமக்கு பிரியமான காரியத்தை நம்ம ஆண்டவர் சமூகத்துல அவருக்கு முன்னிலைப்படுத்தி ஒதுக்கும் பொழுது, அப்பொழுது என்ன செய்வாரா? உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவன் நமக்கு இறங்கும்படி. இப்ப பாருங்க, ஒரு பெரியவங்களை பார்க்க போனா யாருங்க காத்திருப்பா? சொல்லுங்க. ஒரு டாக்டரை பார்க்க போறீங்க, நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்கணும். சரி, ஒரு முக்கியமான ஒரு அதிகாரியோ யாராவது பார்க்க போறீங்க, யார் காத்திருக்கணும்? நம்ம தான் காத்திருக்கோம். கலெக்டர்ஸ் போறீங்க, என்ன செய்வாங்க? வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆனா பாருங்க, வானத்தையும் பூமி படைத்த அந்த சர்வவல்ல தேவன் சொல்றாரு, உங்களுக்கும் இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். அல்லேலூயா. உங்களுக்கு இரக்கம் செய்கிறதுக்கு நீங்க எந்த மனுஷனையும் நாடி போக தேவையில்லை. அல்லேலூயா. கர்த்தரே இறங்கி காத்திருந்து உங்களுக்காக அர்ப்பணம் செய்வார். நம்மளே நல்ல கரங்களை தட்டி நல்ல விசுவாசத்தோடு கூட. அல்லேலூயா. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். காத்திருக்கிறதோ மட்டுமல்ல, நீங்க எந்த சூழலை கடந்து போறீங்க, அது கண்ணீரா இல்ல அழுகையின் பள்ளத்தாக்கா, வேதனையின் மிகுதியிலையா, எந்த சூழ்நிலையில் இருக்கீங்கன்னு சொல்லி கர்த்தரை பார்த்து உங்களுக்கு இறங்கும்படி காத்திருந்து அவர் உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். அல்லேலூயா. ஒருவேளை உலகத்தின் மனிதர்கள் உங்கள் சூழ்நிலைகளை பார்த்து கூட அப்படியே கடந்து போயிடலாம் உதவி செய்யாம. ஆனா கர்த்தர் அப்படி செய்ய மாட்டார். பாருங்க, உங்கள் மேல் மனதுருகும்படி அவர் எழுந்திருப்பார். அல்லேலூயா. உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக காத்திருக்குன்னு அவர் சொல்றாருன்னா, நாம அவருக்காக நம்ம காத்திருக்கிறவர்களாக இருக்க. மூன்றாவது காரியம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, முதலாவது நம்ம கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவர்களாக இருக்கணும். உலகத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. இரண்டாவது, நமக்கு வாழ்க்கை நம்ம இருதயத்தில் எது நமக்கு ரொம்ப விரும்புகிறோம், நேசிக்கிறோம் என்பது ஆண்டவருக்கு விக்கிரமாய் மாறிவிடக்கூடாது. அதை நம்ம அப்புறப்படுத்தி ஆண்டவர் இருதயத்தில் நம்ம வைக்கணும். அல்லேலூயா. அப்பொழுது அவர் நமக்கு இறங்கும்படி அவர் காத்திருப்பார். அவர் காத்திருக்கிறேன்னு சொன்ன நாம அவருக்காக முற்றிலும் காத்திருக்கணும். அல்லேலூயா. காத்திருக்கிற நம்ம சில நேரம் என்ன செய்வோம் தெரியுமா? ஆஸ்பத்திரி போவோம், நல்லதுதான். ஆனா அங்க பாருங்க, சில போய் பிரயோஜனம் இல்லாமாங்க. அல்லேலூயா. கடைசியில் ஆண்டாட்டு வருவோம். அவரை பார்த்து இவரை பார்த்து ஒரு உதவியை நாடி அங்க போய் அலைஞ்சி இங்க போய் அலைஞ்சி லாஸ்ட் என்ன செய்வோம்? கர்த்தர்கிட்ட வருவோம். அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, ஏப்பா நீ எங்க போன, நீ இங்க போன சரி, நீ இதை செய்த அதை செய்தது, கடைசியில் இங்க தான் வரணும். ஆண்டவர்கிட்ட தான் வரணும். அல்லேலூயா. எங்க போனாலும் நம்ம என்ன செய்ய முடியாது? ஒரு பார்வையில தப்பிக்க முடியாது. அல்லேலூயா. பாருங்க, அவருக்கு காத்திருக்கிற அனைவரும். இன்னைக்கு நம்ம எதுக்கோ நம்ம காத்திருக்கிறோம் இல்லையா? ஆண்டவருக்காக. சரி, காத்திருக்கிறேன் என்னன்னு சொல்லிடுறேன். ஒரு காரியத்துல நீங்க ஒரு செயல்படுத்துறீங்க, ஒரு காரியத்தை, அந்த காரியத்தை அதை துவங்க செய்யலாமா வேண்டாமான்னு யார்கிட்ட கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சிலர்லாம் சொல்லுவாங்க, எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு. அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு சித்தமான அவனை தாரும் ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு சித்தமான இவளை தாரும் ஆண்டவரே இன்னைக்கு சொல்லி இவங்க விருப்பம் அது ஒண்ணு. அதை என்னவா ஆண்டவருக்கு சித்தம் தாரும் ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே சொல்ல 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 இப்படி ஆண்டவர் கேட்பாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அட சொல்லுங்களேன், எந்த காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி யார்கிட்ட கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். தாவீதுக்கு ஒரு அருமையான ஒரு குணம் உண்டு. சொல்லுங்க, நான் சீக்கிரம் முடிச்சுக்கொள்கிறேன், நேரம் கடந்து போயிட்டே இருக்கு. தாவீதுட்ட என்ன உண்டு? ரொம்ப ஒரு அருமையான குணம் உண்டு. அல்லேலூயா. வாசிங்க வேகமா. 2 சாமுவேல் 5:19. 2 சாமுவேல் பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா? பாருங்க, நான் வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 5:19. பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா? நீங்க நல்லா கேட்கணும். அவனுக்கு உண்டான எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க? அவனுக்கு உண்டான எல்லாம் ஆடு மாடு மனைவி அது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க? முடிச்சுட்டு போயிட்டாங்க. அவன் சுய பலத்துல எதுவும் செஞ்சானா? யாராவது சொல்லுங்களேன். பிடிச்சிட்டு போயிட்டான்டா, எனக்கு இவ்வளவு பலம் இருக்கடா, என் கூட இத்தனை பேர் இருக்காங்க, நான் போய் அவங்களெல்லாம் அடிச்சு இறத்திட்டு வந்தேன்னு சொன்னானா தாவீது? அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறான். அல்லேலூயா. பாருங்க, பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா? அல்லேலூயா. அடுத்து கேட்கிறான் பாருங்க, அவர்களை என் கையில் ஒப்புக் கொடுப்பீரா? என் கையில்
ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, இன்னைக்கு எந்த காரியத்தை செய்தாலும் ஆண்டவர்கிட்ட விசாரிங்க. அல்லேலூயா. மனுஷர்கிட்ட ஆலோசனை கேட்கலாம், தவறு இல்லை. அல்லேலூயா. பெற்றோர்கிட்ட ஆலோசனை கேளுங்க. ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி, இல்லை படிப்பை முடிச்சுட்டுனா இந்த இது படிக்கட்டுமாப்பா, இந்த இதை செய்யட்டுமா, இந்த கோர்ஸ் எடுத்தால் எப்படி இருக்கும், இல்லை சொந்தக்காரட்ட கேளுங்க, இல்லை ஒரு தெரிஞ்சவங்ககிட்ட ஒரு காரியம் கேட்கலாம், இல்லை ஒரு திருமண காரியமா 4 பேர்ட்ட ஆலோசனை கேட்டு இதற்கு ஏற்றவரை செய்யலாம். அல்லேலூயா. ஆலோசனை கேட்பது என்பது தவறில்லை. எல்லாவற்றையும் கேட்டாலும் தேவ சமூகத்தில் வைத்து அதை விசாரிக்கணும். ஆண்டவரே, இது உமக்கு சித்தமா, இது உமக்கு பிரியமா? அல்லேலூயா. இன்னைக்கு வேற வேற ஆள்கிட்ட ஆலோசனை எல்லாம் கேட்க போய் நம்ம வழி தாறுமாறா போவோம். அல்லேலூயா. எப்படி? இவங்க ஆண்டவர் சத்தத்தை கேட்டது கிடையாது, இல்லை ஆண்டவர் வார்த்தையின்படி சொல்றதும் கிடையாது. சொல்றது ஒன்று, செய்யறது ஒன்றா தான் இருக்கும். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி? அல்லேலூயா. நான் எல்லாரையும் தான் சொல்றேன். அல்லேலூயா. சில நானுமே நினைப்பேன், எனக்கு விருப்பமான ஒன்று இருக்கும் பார்த்துக்கங்க, இது ஆண்டவருக்கு சித்தமாக இருக்கும். எப்படி? சில காரியங்கள்ல நம்ம ஸ்டெப் வைக்கும்போது நினைப்போம் இல்லையா, இப்படி செஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நானும் நினைச்சிருந்தேன் நிறைய காரியங்கள். அல்லேலூயா. இந்த கோர்ஸ் படிச்சா எப்படி இருக்கும், இது நல்லா இருக்கும், இங்க ஒளி செஞ்சா நல்லா இருக்கும், இல்லை இப்படி செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய காரியங்கள் உண்டு. ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, பொறுமையா நீ காத்திரு அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. நீங்க நல்ல கேளுங்க, வேதத்துல தாவீது அழகா சொல்றான் பாருங்க. அப்போ பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா என்று ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார். இல்ல அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரிச்சு. நீங்க எத்தனை பேர் நம்ம ஆண்டவர்கிட்ட விசாரிச்சு சில காரியங்களை செய்கிறோம்? அல்லேலூயா. ஆலோசனை கேட்டுட்டு சில மனுஷீக ஆலோசனைப்படி நம்ம செயல்பட்டால் அது எங்க போய் முடியும்? ஆண்டவர் பாரு, நான் அவனை போக சொன்னேன். சில இடத்துல டாக்ஸ் கொடுக்க என்ன பண்ணுவாங்க, ஆண்டோட கேட்கவும் மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க. இவர்களா போக வேண்டியது. அப்புறம் அடிச்சாரு, ஐயோ அடிச்சு விட்டான் வரது. அல்லேலூயா. போறதுக்கு முன்னாடி ஆண்டவரே அங்க போலாமா வேண்டாமா? ஆபிரகாம் கேட்டாரா இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம் பார்த்து, நீ நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆண்டவர் சொல்லிதான் போறாரு. ஆபிரகாம் நினைச்சிருக்கலாம், ஐயோ இவர் பாட்டுல போக சொல்றாரு, எங்க போறோம்னு தெரியல, எப்படி போறோம்னு தெரியல, என்ன பண்ணலாம், அப்பா கூட இங்க இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அவரும் நினைச்சிருக்கலாமா இல்லையா? ஆண்டவர் சத்தத்தை கீழ்ப்படிந்து ஆண்டவர் சொன்னதை கேட்டு ஆபிரகாம் போகும்போது அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய உங்க வாழ்க்கையில செய்யணும், அவரே ஆலோசனை தந்து நடத்தினா அது ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. ஆனா மனுஷிக ஆலோசனை நம்பி மோசம் போயிடாதீங்க. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, எதை செய்தாலும் ஆண்டவரத்துல நம்ம விசாரிச்சு செய்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. எதை செய்தாலும் ஆண்டவரத்தை ஆலோசனை கேட்கணும். வேதத்தை சொல்லி தெளிவா சொல்லுது, அவருடைய ஆலோசனை தான் நிலை நிற்கும். அல்லேலூயா. ஆமென். அப்ப அவர்கிட்ட ஆலோசனை கேளுங்க. வேதத்தில் ஆண்டவர் வசனம் மூலமா பேசுவாரு, போதகர் மூலமாக பேசுவாரு, ஆண்டோட பிள்ளைகள் மூலமாக பேசுவாரு. அதெல்லாம் பேசினாலும் நீங்க ஆண்டவர் சமூகத்திலே உட்கார்ந்து என்ன செய்ய, ஆண்டவரே இது மெய்யாக நீர் பேசுறதா உறுதிப்படுத்தும் கேட்கணும். அல்லேலூயா. இது உங்களுக்கு சித்தமான வாழ்க்கையில என்ன செய்யணும், இதை உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அப்படி செய்யும்போது உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. நீங்க திருமணத்துக்காக காத்திருக்கலாம், இல்ல வேலைக்காக காத்திருக்கலாம், எதை செய்தாலும் ஆண்டவரை விசாரிச்சு செய்யுங்க, உங்க வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. அப்போ மனிதர்களை நம்பியோ மனுஷிய ஆலோசனை நம்பியோ போனால் தோல்வியில முடியும் என்று சொல்லி பார்க்க, எனவே தேவனிடத்துல விசாரிச்சு செய்யும் பொழுது மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். நேரம் கடந்து சீர்மன வேகமாக நான் ஒரு சில வசனங்களை நம்ம வாசித்து நம்ம செய்யலாம். ஸ்தோத்திரம். அப்போ வேதத்தில் பார்க்கும் பொழுது யாத்திராகமும் 14வது அதிகாரம் 13, 14 வசனத்தை வேகமாக வாசிப்போம். யாத்திராகமம் 14, 13, 14 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அல்லேலூயா. அப்ப இங்க ஒரு காரியம் நடக்கிறது. எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு வர சொல்லி ஆண்டவர் சொன்னாரு, வெளியே வந்தாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, ஜனங்கள் ஆராதிக்க என்ன பண்ண விடு அப்படின்னு சொல்லி அழைத்து கொண்டு வந்துட்டாரு. கொண்டு வந்துட்டு முன்னாடி பார்த்தா என்ன இருக்குது, அட சொல்லுங்க என்ன இருக்குது, செங்கடல் இருக்குது. எங்கெங்க நாங்களாம் செங்கடலை பார்த்தோம், நாங்க பார்க்கிறோம் நீலக்கடலை பார்க்கிறோம். அல்லேலூயா. சொல்லுங்களேன்.
முன்னாடி என்ன இருக்கு? வர சொன்னது யாரு? ஆண்டவர். அப்ப அவங்களுக்குள்ள என்ன பாருங்க. இப்ப ஆண்டவர் வர சொல்றான். ஆண்டவரே உங்க பேச்ச கேட்டுதான் வந்தோம், மோசேங்கிற ஊழியக்கார பேச்ச கேட்டுதான் வந்தோம். இப்ப எங்க கொண்டு விட்டு இருக்கீங்கப்பா? முன்னாடி கடல்ல போனா சோழி முடிஞ்சிடும், பின்னாடி பாறை ஓட்டு சிக்கினாலும் என்ன பண்ணணும்? செஞ்சு போயிடுவோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா. ஜனங்க என்ன ஆரம்பிச்சாங்க? முறுமுறுக்க ஆரம்பிச்சு. இன்னைக்கு நிறைய காரியங்கள் நாம தான் செய்யறோம். ஆண்டவர் சொல்லி நடத்தி கொண்டோட பாதையில சில பிரச்சனைகள் என்ன செய்யும்? வரும். அல்லேலூயா. சில பிரச்சனைகள் வரும். ஆனா வரும்போது நாம் என்ன செய்யக்கூடாது? ஆண்டவருக்கு விரோதமாக பேசி முறுமுறுத்தரக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, முன்னாடி செங்கடல்ல மாட்டாலும் முடிஞ்சிடும், பின்னாடி பார்வோன் கையில மாட்டாலும் முடிஞ்சிடும். ஏன் சொல்ற? காத்து இருக்கிறத பத்தி சொல்ற. அல்லேலூயா. அப்போ மோசேட்ட ஆண்டவர் சொல்ற, நீ என்ன பண்ண? பொறுமையா இருப்பா, இரு. ஏன்னா இந்த பார்வோன் என்ன செய்யணும்? நெருங்கி வரணும். இந்த பார்வோன் சரியான டைம்ல நெருங்கி வந்த மாத்திரம் தான் அவனை என்ன செய்ய முடியும்? கடல்ல அழிக்க முடியும். அப்ப இன்னைக்கு நிறைய காரியங்கள் சத்துருக்கள் நம்மளை பின்தொடர்ந்து வருவதை பார்த்து, நம்ம வாழ்க்கையில உபத்திரமும் வியாதியும் வியாகுலமும் வருகிறதை பார்த்து நம்ம சோர்ந்து போயிருந்தோம், பயப்படுறோம், சில வேளை முறுமுறுத்து கொண்டிருக்கிறோம். ஆனா ஆண்டவர் பாருங்க, இல்லப்பா ஒரு இன்னும் பிரச்சனை என்ன பண்ணல, முடியல, இது கொஞ்சம் டைம். அந்த நிலைமையில எத்தனை பேர் நம்ம இருக்கிறோம்? அல்லேலூயா. என் வாழ்க்கையில நாங்க சந்திக்கிற பிரச்சனை பயங்கரமா இருக்குன்னு சொல்லி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நான் இருக்கிறேன், என்ன செய்ய தெரியல. முன்னாடி போனா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது, பின்னாடியா போக முடியாது. ஆண்டவர் உங்களை எல்லாம் உயர்த்தி கொண்டு இருப்பாரு. இதுக்கு பின்பதாக இந்த ஸ்தானத்துல நம்ம கீழே போக முடியுமா? ஒரு நாளும் போகக்கூடாது. அல்லேலூயா. இப்ப இருக்கிற ஸ்தானத்துக்கு ஒரு ஸ்டெப் மேலதான் கர்த்தர் உங்களை உயர்த்துவார தவிர ஒரு நாள் இறக்க மாட்டார். நல்ல விசுவாசத்தோடு கரங்களை தட்டி வழிநடத்துவோம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் பொறுமையோடு அமர்ந்திருங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தே அவர் என்னிடமாய் சாய்ந்து சொல்லுங்களேன் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. அப்போ அந்த சூழ்நிலை, இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஆண்டவர் இன்னைக்கு ஜனங்களை பார்த்து சொல்றார், நீங்க இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. உங்க பிரச்சனை இப்போ முடிய போதில்லைன்னு சொல்லல, சீக்கிரம் முடிச்சிடும். அது வரைக்கும் என்ன செய்? பொறுமையோட கர்த்தருக்கு காத்திரு. அந்த டைம் வரும்போது பாருங்க, பார்வோன் கிட்ட 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 நெருங்கி வருது. இவங்களுக்கு ஒரு பயம் வருது. ஆளா வந்துட்டான், அந்த வந்துட்டான், இந்த பக்கத்துல வந்துட்டான்ப்பா, அழிச்சிட போறோம் சொல்லல. கர்த்தர் கரெக்டா அந்த மாத்திர ஸ்தம்பத்தை பாருங்க, இவங்க கரெக்டா இவங்க கடல்ல கடந்து அந்த கரை போன உடனே அவன் அப்படியே பின்தொடர்ந்தவன பார்வோன் செய்ய சரியான நேரத்துல கோல கர்த்தர் தேவ ஊழியர் மூலமா நீட்டார். அல்லேலூயா. வேத வசனத்தை கொண்டு கர்த்தர் உங்களை விடுவிப்பார். அல்லேலூயா. அப்ப மோசே கையில கோல் இருக்கு, அது வரைக்கும் என்ன செய்யல? இன்னும் பார்வோன் வாரம், அந்த ஜனங்கள் வராங்க. ஆனா ஜனங்களுக்கு பின்னாடி அவங்க வாரம் தொடர்த்திட்டு முதல் கோலை நீட்டும் போது கடல் பிளந்தது. இவர்கள் உள்ளே வராங்க, நடக்க இவர்கள் நடந்து கொண்டு வரும்போதெல்லாம் அவன் என்ன செய்யறான்? பின்னாடியே வாரான். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் ஒரு டிஸ்டன்ஸா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. உங்களை ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாது. அல்லேலூயா. உங்களை ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாது. கர்த்தர் சரியான நேரம் வரும்போது மீண்டும் தேவ ஊழியர்களாக மோசே மூலமாய் கோலை நீட்டும் பொழுது அந்த பார்வோனின் ரதங்களும் சேனைகளும் கடலிலே அமிழ்ந்து போனதை சொல்லி பார்க்கிறார். அல்லேலூயா. நல்ல விசுவாசத்தோடு இன்றைக்கு எந்த சத்துருக்கள் உங்களை தொடர்கிறார்கள், எந்த சத்துரு போராட்டம், வியாதி, மரணத்திற்கான வியாதியோ எது உங்களை தொடர்ந்து கொண்டு வருகிறது, கர்த்தர் அதை இப்பொழுது நிர்மூலம் பண்ணுவார். அல்லேலூயா. ஒரு நிமிஷத்துல அவர் நிர்மூலம் பண்ணி போடுவார். அல்லேலூயா. அந்த டயத்துக்காக அது வரைக்கும் நீங்கள் பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் நிர்மூலம் பண்ணி உங்களை அக்கறைக்கு கொண்டு செல்வார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஆவிக்குரிய கானானை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இடைப்பட்ட நாட்களிலே சத்துருவாகிய பார்வோன் எது பார்வோனா இருக்கிறது. அல்லேலூயா. எது ஆண்டவரை விட்டு ஆராதனை விட்டு பின்னோக்கி இருக்கிறதோ அதுதான் பார்வோன். அல்லேலூயா. அதை நாம் முற்றிலும் விட்டு ஆண்டவராகிய வசனத்தை கொண்டு ஆண்டவர் கொடுத்த வசனங்களை கை கொண்டு அந்த பரமக்கான அக்கறைக்கு நம்ம போய் சேரணும்னா அவருக்காக காத்திருந்து பொறுமையோடு அவரோடு ஓடணும். அல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவர்களுக்கு ஆமென் ஆமென் பாருங்க, தேவன் வைத்திருக்கு. முதலாவது நம்ம என்ன பார்த்தோம்? மேன்மை. கர்த்தரை குறிச்ச மேன்மை, நம்மளை குறிச்ச மேன்மை. ரெண்டாவது, எது நமக்கு விக்கிரமா இருக்குதோ அதை நம்ம முக்கியத்துவப்படுத்தக்கூடாது. மூன்றாவது என்ன பார்த்தோம்? கர்த்தருக்காக பொறுமையோடு என்ன செய்யணும்? காத்திருக்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. சரி, அப்போ இவைகளெல்லாம் செய்யும் பொழுது கர்த்தர்
நம்ம வாழ்க்கையில இதுவரைக்கும் நாம பார்த்திராத காரியங்கள், நாம கேட்டிராத காரியங்கள், நம்ம இதுவரை கண்டிராத காரியங்களை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்வார். அல்லேலூயா. சரி, அப்ப எல்லாருக்கும் தான் செய்வாரான்னு கேட்டா அப்படி கொஸ்டின் மார்க் இல்லையா? இந்த பின்பற்றவங்களுக்கு தேவன் செய்வார். அப்போ பாருங்க, அப்ப இந்த தேவனுடைய கிரியை இருக்குல்ல, இது யாருக்கு தான் பொருந்தும்னு சொல்லி சுருக்கமாக ஒரு 5 நிமிஷம் மாத்தோம். அல்லேலூயா. எல்லாரும் நேரத்தை பார்க்காதீங்க, ஒரு 5 நிமிஷத்துல நம்ம முடிச்சுக்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, அவர் ரோமர் 2வது அதிகாரம் 4-5 வாசிக்கும். அப்ப தேவன் வந்து எல்லாருக்கும் தான் கிரியை செய்வார். பொதுவாக பாருங்க, சூரியன் எல்லாருமே உதிக்கிறது, அப்போ இவையெல்லாம் பொதுவாக மழையை பெய்ய பண்ணுகிறார், எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். அப்ப தேவனுடைய கிரியை யாருக்கு வெளிப்படும் சொல்லி பார்க்கும் பொழுது பாருங்க, ரோமர் 2:4 அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறா? அப்போ தேவனுடைய கிருபை இந்த பூமியில இருக்கிற அனைத்து மக்கள் மேலும் இருக்கிறது. அல்லேலூயா. அவர் கொடுத்த ரட்சிப்பு இந்த பூமியில அனைத்து மக்களுக்கும் உரியது. அல்லேலூயா. பாருங்க, இந்த உலகத்தை படைத்த இந்த உலகத்தை படைத்த தெய்வம், இந்த உலகத்தை எல்லாம் சிருஷ்டித்த தெய்வம் தன்னுடைய மேன்மையை விட்டு இந்த பூமியின் மனுமக்களுக்காக இறங்கி வந்து மரித்து உயிர்த்து ரட்சிப்பை அனைவருக்கும் கொடுத்தார். அல்லேலூயா. ஆனால் அதை சுதந்திரிக்காம இருக்காங்க இல்லையா? ஆண்டவர் அறியாமல் இருக்கிற ஜனங்களுக்கு தான் ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, அவருடைய பொறுமை, அவருடைய நீடிய சாந்தம் இவைகளில் ஐஸ்வர்யம். அல்லேலூயா. தயவுல ஐஸ்வர்யம் உள்ளவர், நீடிய சாந்தத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், தெய்வ பொறுமையில ஐஸ்வர்யம் உள்ளவர். இப்படிப்பட்ட தயவும் தேவ தயவும் நாம குணப்படும்படிக்கு அவைகள் நம்மளை ஏவும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? நம்ம மனசை ஆண்டவர் கடினப்படும், நம்ம மனசு என்ன செய்யக்கூடாது? கடினப்படுத்த விடக்கூடாது. அல்லேலூயா. சில வேளை தூரம் போயிடுவோம், சில வேளை ஆண்டை எச்சரித்து மீறி கடந்து சென்று விடுவோம், சில வேளைகளில் நம்ம பாவத்துல சிக்கி எழுப்ப முடியாம சில வேலை இருப்போம். இப்படிப்பட்ட சூழ்நிலை ஆண்டவர் வார்த்தை சொல்லி பாருங்க, அவரோட தயவும் அவரோட பொறுமையும் நீடி சாந்தி கொடுத்து அசட்டை பண்ணி விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் எச்சரிக்கும் பொழுது நம்ம அசட்டையாய் நம்ம நினைச்சு விடக்கூடாது. அல்லேலூயா. நான் நினைப்பேன், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு விளைவினை வந்த பொழுது நான் நினைக்கிறதெல்லாம் தான், ஆண்டவரை இன்னும் நான் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் தான் செஞ்சேன், என் இருதயத்தில் தயவாக நீங்க மன்னிங்க ஆண்டவரே. அல்லேலூயா. மன்னிச்சு உங்க பக்கமா சேர்த்துக்கங்கப்பா, உங்க தயவு எங்கள் மேல் இருக்கட்டும், உங்கள் நீடிய சாந்தமும் பொறுமையும் எங்கள் மேல் இருக்கட்டும் சொல்லி கண்ணீரோடு அவரோட சமூகத்துல நான் அழுது கொண்டே கேட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நாளும் அவருடைய தயவையும் அவருடைய பொறுமையும் நம்ம அசட்டை பண்ணுறவராக மாத்திரம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் குறித்து தெரியும், இயேசுவை குறித்து தெரியும், உலகமெங்கும் இன்னைக்கு இப்ப தெரியாதவங்க யார் இருக்காங்களா? இயேசு தெரிஞ்சும். அல்லேலூயா. அவர் ரட்சிக்க வந்தவன் தெரியும், அவர் தான் தெய்வம் தெரியும். ஆனாலும் துணிந்து அசட்டை பண்ணுறவர்கள ஆண்டவர் என்ன செய்வார்? கடைசி நாளில் நியாயம் தீர்ப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. 5ஆம் வசனத்துல, உன் மனக்கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்துக்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும். கோபாக்கினை நாளில் உனக்காக கோபாக்கினை குவித்துக் கொள்கிறாயே. அல்லேலூயா. இன்னைக்கு வார்த்தை வருது, அன்றைக்கு டாக்ஸ் கொடுத்தாங்க, 2000 வருஷமா சொல்றாங்க, காலம் சமீபமா இருக்கிறது, ஆண்டவர் சீக்கிரம் வருவார். இன்னைக்கு எல்லாமே சீக்கிரம் வந்து. அல்லேலூயா. பாருங்க, அமெரிக்கா வந்து ஐரோப்பா ஒதுக்குது, இப்படி விலகுது. ஏன்னா பின்னாட்கள் ஐரோப்பிய சாம்ராஜ்யம் பெருசா வரணும். அல்லேலூயா. அதுல இருந்து தான் அந்தி குஸ்துங்கிற ஒரு கொம்பு எழுப்பும். அப்ப காலம் சமீபமா இருக்குது, அவங்களாம் ஒரு ராணுவ கட்டமைக்கணும்னு சொல்லி அவங்க தீவிரமா போராடுறாங்க. அல்லேலூயா. இதை பார்க்கும் பொழுது காலம் சமீபமா இருக்கிறத உணர்ந்து தேவனுடைய தயவை நாம் பெற்றுக்கொள்ளணும். அவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார்ல, அதை நாம் என்ன பண்ணணும்? அவர் பொறுமையா இருக்கும் பொழுதே நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரோடு கூட போயிடணும். அல்லேலூயா. அவரை கோபப்படுத்தாம, அவரை விட்டு விலகாம, அவரோடு கூட இசைந்து நம்ம தொடர்ந்து அந்த பரமக்கான நோக்கி ஓடும் பொழுது கர்த்தர் இதுவரைக்கும் சொல்லுங்க நம்ம வாழ்க்கையில செய்திராத காரியங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுவரைக்கும் செய்திராத காரியங்களை, நாம பார்த்திராத காரியங்களை, நம்ம புத்திக்கு எட்டாத காரியங்களை மெய்யாக அவர் செய்வார். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி விசுவாசத்தோடு தேவனுக்கு உற்சாகமாய் தேவனுக்கு மகிமை கொடுக்கும். அல்லேலூயா. சுருக்கமா சொல்றேன். இப்ப ஏசாயா 31 இதை சொல்லு, காத்திருந்தா எப்படி காத்து, என்ன காத்து, நிறைய இருக்கு, நான் சுருக்கமா சொல்லிட்டே போறேன். அப்ப பாருங்க, பரிசுத்தரை நம்ம வந்து நோக்கணும் முதல்ல. அல்லேலூயா.
ஆண்டவரை நோக்கணும். இப்ப உதவின்னு யாரை தேடுறோம்? மனுஷன் நோக்குறோம். அல்லேலூயா. இவங்க இப்படி உதவி செய்வாங்கன்னு நம்ம நினைக்கிறோம், இல்ல அவங்க மூலமா உதவி வரும்னு நினைக்கிறோம். பாருங்க, அப்படி நோக்க கூடாது. பரிசுத்தரை நோக்கணும், ஆண்டவரை தேடணும். அல்லேலூயா. எகிப்துக்கு போகணும்னு நினைக்க கூடாது. அல்லேலூயா. நிறைய பேர் சொல்றாங்க, எகிப்துக்கு யாருப்பா கொண்டு போனா? ஒரு மாசம் சொல்லுங்க, யார் கொண்டு போனா எகிப்துக்கு? எகிப்துக்கு இஸ்ரேல் ஜனங்களை யாரை கொண்டு போனா? யாரு? ஆனா தேவனாக கொண்டு போறாரு. அல்லேலூயா. இவர்கள் பஞ்சத்தில் இருக்கிறாங்க, இவர்கள் பலுகி பெருகும்படி தேவன் தான் என்ன செய்யறாரு? எகிப்துக்கு என்ன சொல்லணும்? ஆண்டவர் தான் இங்க கொண்டு வந்தாரு. அல்லேலூயா. நாங்க என்ன பண்ண மாட்டோம்? எகிப்தை விட்டு வர மாட்டோம். என்ன பண்ணாரு? ஆண்டவர் தான் எங்களுக்கு கொண்டு வந்தாரு, எங்களுக்கு பலுக பண்ணாரு, எங்களை பெருக பண்ணாரு. நாங்க என்ன பண்ணோம்? எகிப்தை விட்டு வர மாட்டோம். இன்னைக்கு இப்படி எத்தனை நம்ம சொல்றோம்? அல்லேலூயா. வரலாம் கேட அங்க இருந்து சாவு. என்ன இது வரைக்கும் வேலை மேல வேலை படுத்தினா, இது வரைக்கும் பழு மேல பழுவை கூட்டுனா கடை அவங்க சொல்றாங்க பாருங்க, முறுமுறுத்துட்டு நாங்க வீட்டுல கறி சாப்பிட்டோம், கும்மட்டிக்காய் சாப்பிட்டோம், சாப்பிடு. அது அனுபவிக்கணும், வாழ்க்கை இருக்கணுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அப்படி இருக்காதீங்க. அல்லேலூயா. எகிப்தை விட்டு வந்ததான் ஆசீர்வாதம். நீ திருப்பி போய் இன்னொரு யாராவது போனாங்களே, யாருப்பா போனா? இஸ்ரேலை விட்டு அப்பத்தின் வீடை விட்டு யாரு போனா? நகோமி. என்ன செய்தாங்க? ஆஹா, அங்க ஆகாரம் கிடைக்குது, சூப்பரா இருக்கு, ஜிலு ஜிலுன்னு இருக்குது. போனா போய் புருஷனை என்ன பண்ணா? மூத்த மகனை இழந்துட்டா, ரெண்டாவது மகனையும் இழந்துட்டா. இப்ப 2 பேரும் விதவியா இருக்கு. அதை ஒருத்தி ஓடிட்டா. ஆனா ரூத் பாருங்க, ஆண்டவரோட கூட இருந்து திரும்ப அப்பத்தின் வீடாகிய அப்பத்தின் வீடு அவரோட ஆலயம். அல்லேலூயா. அவருடைய ஆலயம், ஆலயத்தை விட்டு ஒரு நாளும் மறந்துடாதீங்க. அல்லேலூயா. இல்ல எங்களுக்கு ஆண்டவர் சொன்னா நாங்க இங்க இருந்ததான் ஆசீர்வதிப்போம். இரு, யாரு? அப்புறம் பாருங்க, இதுவும் செய்வான், இதுக்கு மேலமும் செய்வான். ஒரு நல்ல உங்களுக்கு எங்க இருந்து ஆண்டவர் எடுத்துட்டு கொண்டு வந்தாரோ அங்க இருங்க. அல்லேலூயா. ஐ மீன், இந்த ஆலயத்தை உங்களை நாட்டியிருந்தா நீங்க என்ன பண்ணணும்? இங்கதான் இருக்கணும். இங்க வச்சுதான் உங்களை ஆசீர்வதிப்பாரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதை நம்ம உணர்ந்து கொள்றவா இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா பாருங்க, அப்போ எகிப்துல ஆண்டவர் கொண்டு போனதுக்கு நோக்கம் பலுகி பெருகணும். அதுக்குதான் கொண்டு போனாரு. அல்லேலூயா. இப்ப பலுகி பெருகியாச்சு, அதை விட்டு வெளியே வந்ததான் ஆசீர்வாதம். அதை விட்டு வெளியே வாப்பா, உன்னை நீ பெருகும்படி நான் தான் கொண்டு போனேன், இப்ப வெளியே வா, என்னை ஆராதிக்க வா. அவன் அங்க இருந்து ஆராதிக்க என்ன பண்ண மாட்டான்? விட மாட்டான். விக்கிரத்தை வணங்க சொல்லுவான். அல்லேலூயா. நீ என்னை ஆராதி, எனக்கு ஒரு ஸ்தலத்தை கட்டு. தேவஜனமே, ஜீவனுள்ள தேவத்தை தேடு, அப்பொழுது வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. 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 அப்படி முழங்கல் படிவிடுவோமா? ஸ்தோத்திரம். முதலாவது பார்த்தோம், மேன்மை பாராட்டல். ஆண்டவரை குறித்து நம்ம மேன்மை பாராட்டு. இரண்டாவது, எது விக்கிரமாக இருக்கிறோம் அதை நம்ம இருதயத்தை விட்டு அகற்ற வேண்டும். மூன்றாவது காரியம், தேவனுக்காக காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்து, ஆண்டவர் எதை விட்டு வெளியே வர சொல்றாரோ அதை விட்டு, எகிப்தை விட்டு வெளியே வர வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா.